இந்த வீடியோவில் பிஎஃப் யூஎன் நம்பர் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இபிஎஃப் மெம்பர் லாகின் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் யூஎன் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி அது மூலிமா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவோம். ஆனால் இதுக்கப்புறமா பண்ணும்போது அந்த ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. அதனால் புதிய வழிமுறையில் தான் நம்ம யூஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இனிமேல் பண்ண போகிற யூஎன் நம்பர் ஆக்டிவேஷன் எல்லாமே மொபைல் மூலிமா பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த இபிஎஃப் மெம்பர் லாகின் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஆக்டிவேட் யூஎன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ இந்த ஆக்டிவேட் யூஎன்ன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி எரர் பேஜ் வரும். இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் ஆதார் பேஸ்ட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலிமா தான் நீங்கள் யூஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் உமாங் ஆப் மூலிமா தான் உங்களால் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த உமாங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணி உங்கள் சர்ச் பாக்ஸில் இங்கே ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்தது அதே போல் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு சர்ச் உமாங் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இந்தமாரி சிம்பிள் வரும். ஸோ அந்த உமாங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் உமாங் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இபிஎஃப் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அதில் ஆப்ஷன் இந்தமாரி வரும். நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே டவுன் பண்ணுங்கள். யூஏஎன் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பர் டைப் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பரு ஆதார் கார்டில் இணைச்ச மொபைல் நம்பராக இருக்கணும். அதை ஒரு முறை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் கேமரா கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்கிற போல் வெளிச்சத்தில் இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ் இதில் கிட்டத்தில் இருக்கிற போல் வச்சுக்கிட்டு ஃபேஸ் கரெக்டாக வரும்போது நீங்கள் பிளிங்க் பண்ணணும். கண்ணை சிமெண்ட்டுனீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் மாரி காட்டும். சிமெண்ட்டும் போது அது ஓகே ஆகிடும். ஸோ ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்தமாரி இமேஜ் கேப்சர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ உங்களுடைய ஆதார் டீட்டெயில் இதில் காட்டும். உங்களுடைய ஆதார் டீட்டெயில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஜெண்டர் எல்லாமே சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. சப்போஸ் உங்களது ஆதார் கார்டில் சின்ன வயசு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் உமாங் ஆப்பில் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் டீட்டெயில் மிஸ்மேட்ச் அப்படின்ட்டு வரும். அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுங்கள். ஓகே ஆகும். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய யூஏஎன் நம்பர் ஹஸ் பீன் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். ஸோ இந்தமாரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி தான் உங்களுடைய யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. இதுக்கான டிஃபால்ட் பாஸ்வேர்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் மொபைல் ஃபோனில் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அந்த யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் மறுபடியும் இபிஎஃப் மெம்பர் லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய யூஏஎன் நம்பரும் இப்போ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன் இன் கொடுத்துருங்க. ஸோ இது போல் தான் உங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்.